Hello guys, இப்போ நம்ம chapter 3 service business 1ல chapter 12 functions of commercial banks நான் என்ன பார்க்க போறோம். So functions of commercial bank are they render many valuable services. The important functions of commercial bank can be explained with the help of following charts. இப்போ functions of commercial bank த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஒன்று பிரைமரி ஃபங்க்ஷன், ஒன்று செகண்டரி ஃபங்க்ஷன், ஒன்று வந்து அதர் ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்டா என்ன பண்ண போறோம் அதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல பிரைமரி ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறோம் அது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வரும். அதர் ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை தவிர்த்து வேற ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில் அக்செப்டிங் டெபாசிட், ஒரு பேங்க் ஒரு கமர்ஷியல் பேங்க் ஒரு இது அக்செப்டிங் டெபாசிட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுறது தான் பேங்க்கோட ஃபர்ஸ்ட் மேஜர் ரோலாக இருக்குது பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில். அப்புறம் கிராண்டிங் லோன் அண்ட் அட்வான்ஸ், டெபாசிட் வாங்கிட்டு அது திருப்பி லோனாக அட்வான்ஸாக கொடுக்கறது தான் பேங்க்கோட ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடன் கொடுக்கறது மேஜர் இம்பார்ட்டன்ட் பண்றது பேங்க். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அக்செப்டிங் டெபாசிட்டிங் வாங்கிப்பாங்க, திருப்பி அதை லோனா கொடுப்பாங்க, அது கடனா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் பிரைமரி ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் மேஜர் ரோல் கமர்ஷியல் பேங்கோட இது. இப்போ ஒரு பேங்க்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேங்க்னா டெபாசிட் அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருந்து கஸ்டமர்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குவாங்க. அதே கஸ்டமர் வேற கஸ்டமருக்கு லோனா கொடுப்பாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டியோட கொடுப்பாங்க, கிரெடிட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 10% லோனா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களா. 10% வட்டி 10% வட்டி கொடுக்குறாங்கன்னா இங்க இங்க வந்து சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு 6% எடுத்துப்பாங்கன்னு வச்சுங்களா. 6% எடுத்துப்பாங்கன்னு வச்சுங்களா. இப்போ பேங்க்குக்கு லாபம் எவ்வளோ 4% லாபம். இதுதான் பேங்கோட சர்க்குலேஷன். இதை வச்சுதான் பேங்க் வந்து லாபம் பார்க்குறாங்க. ஓகேவா. ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ல ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷன், அதை வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அக்செப்டிங் டெபாசிட்னா என்ன, கிராண்டிங் லோன் அண்ட் அட்வான்ஸ்னா என்ன, கிரியேஷன் ஆஃப் கிரெடிட்னா என்ன. ஸோ அக்செப்டிங் டெபாசிட், ஒரு பேங்க் வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னா எந்த விதமான அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்று டிமாண்ட் டெபாசிட் மூலயமா அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு அட்ராக்ஷன் கஸ்டமரை, இல்லை டைம் டெபாசிட் மூலயமா அட்ராக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அக்செப்டிங் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்ல திஸ் டெபாசிட் ஆர் ரீபேபிள் ஆன் த டிமாண்ட் ஆன் எனி டே, எப்போ வேணா திருப்பி ரீபே பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு டெபாசிட் இருக்கு. ஒன்று வந்து சேவிங் டெபாசிட், ஒன்று வந்து கரண்ட் டெபாசிட். இப்போ சேவிங் டெபாசிட் இப்போ பொதுவா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சேவிங் டெபாசிட் எடுத்து வச்சிருப்பாங்க. சேவிங் டெபாசிட்னா இண்டிவிஜுவலா தனிப்பட்ட நபர் ஏதாவது விஷயத்துக்கு இது பண்றது தான் சேவிங் டெபாசிட்னு. இப்போ கரண்ட் டெபாசிட்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம், பிஸ்னஸ் ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் ஆரம்பிக்க போறோம், ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும். ஸோ இந்த ஜென்ரல் பப்ளிக் டெபாசிட் சேவிங் இன்டு த அக்கௌண்ட். The account can be open in one individual. நான் சொன்னல ஒன் இண்டிவிஜுவல் தான் ஆரம்பிக்க முடியும், தனித்தனி நபரா ஆரம்பிக்க முடியும். ஆனா பிசினஸ் நோக்கத்தோட வரவங்களுக்கு சேவிங் டெபாசிட் கொடுக்கப்படாது. ஆர் மோர் தென் ஒன் நேம் கூட ஆரம்பிக்கலாம் சேவிங் டெபாசிட். இப்போ இங்க வந்து ஒரு பேங்க்ல ஆரம்பிக்கலாம், இன்னொரு பேங்க்ல ஆரம்பிக்கலாம், இத மாதிரி சேவிங் டெபாசிட் ஆரம்பிக்கலாம். ஸோ செக்ஷன் 25 கம்பெனி படி கேன் ஆல்சோ ஓபன் சேவிங் அக்கௌண்ட். எப்படியெல்லாம் செக்ஷன் 25 படி சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணானா,
business firm are not permitted to open savings account. business firm நான் சொன்ன மாதிரி தான் business firm வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. நல்லா நான் வச்சுங்க. the rate of interest allowed on deposit is lower than fixed deposit. fixed deposit ஓட சேவிங் டெபாசிட் லோவர் இன்ட்ரெஸ்ட் தான் வட்டி வீதம் கொடுப்பாங்க சேவிங் டெபாசிட்ல. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ன்றது பார்ப்போம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ன்றது நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். டைம் டெபாசிட்ல வரும். ஓகேவா? ஆனா இது வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட ரெக்கரிங் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேட் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் த அமௌண்ட் remain credited in the one டேக்கு நம்ம ஒரு இது பண்ணிருப்போம். ஒன் டேக்கு நம்ம அமௌண்ட் வந்து பேங்க்ல மூலமா போடுவோம். இல்லைன்னா இப்போ எலக்ட்ரானிக் மூலமா போடுறோம். இப்போ அது 1 மந்த்துக்கு இவ்வளவு வட்டி வீதம் இருக்கு. 5% வட்டி. இப்போ 500 ரூபானா அதுக்கு 5%, இப்போ 5000 ரூபானா அதுக்கு 4% வட்டினா 4% இந்த 3% வட்டினா அந்த 3%ம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி அதுக்கான அமௌண்ட் வரும் நம்மளுக்கு சேவிங் டெபாசிட். இப்போ நம்ம ஒரு பேங்க்ல வந்து ஒரு 1000 ஒரு 5000 வைக்கிறோம்னா அதுக்குன்னு 4%ஓ 3% இன்ட்ரெஸ்ட்னா 3% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி மோர் அமௌண்ட் நம்மளுக்கு வரும். The bank provide facility like checkbook, ATM and card. The bank சேவிங் டெபாசிட் நம்ம ஒரு டெபாசிட் ஆரம்பிக்கிறோம்னா செக் புக் கொடுப்பாங்க, ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ரெக்கவரி கரண்ட் டெபாசிட். இந்த கரண்ட் டெபாசிட்ன்றது நம்ம வந்து பொதுவா இண்டிவிஜுவலா இது பண்ணிக்க முடியாது. எது மூலயமா இந்த கரண்ட் டெபாசிட் கொண்டு வரலாம்னா பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலயமா இந்த கரண்ட் டெபாசிட்டை கொண்டு வரலாம். இண்டிவிஜுவல் டு கேன் ஓபன் திஸ் அக்கௌண்ட். தனிப்பட்ட நபரால கூட ஓபன் பண்ண முடியும். ஆனா பிசினஸ் நோக்கத்தோட ஆரம்பிக்கிறனால கரண்ட் டெபாசிட் இது பண்ணுவாங்க. The higher minimum balance should be kept in this account. இந்த கரண்ட் டெபாசிட்ல மினிமம் ஹையர் பேலன்ஸ் இருக்கணுமா? அப்பதான் அந்த கரண்ட் டெபாசிட்டை ஓபன் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் இது பண்ணிக்க முடியுமா? இட் நாட் ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் இன் த சார்ஜ். சேவிங் அக்கௌண்ட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கரண்ட் டெபாசிட்ல. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பேட் ஃபார் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் இருக்கு, இதுக்கு வட்டி வீதம் கிடையாது. there is a no limitation on deposit of check கிடையாது. withdrawal from the account பண்ணிருக்கோம் ஒரு இது இருக்காது, ஒரு credit worthiness இருக்காது of current bank business customer or shared among bank. so இந்த current deposit ஒரு பேங்க் பிசினஸ் மூலமா பண்றவங்க இப்போ ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் அது ஜீரோவா இருந்தா கூட கிரெடிட் வித் கடன் வாங்கிக்கலாம் இந்த பிசினஸ் கரண்ட் டெபாசிட்லன்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். டைம் டெபாசிட். டைம் டெபாசிட்ல 2 டெபாசிட் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஒன்னு ரெக்கவரிங் டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா நம்ம இயரா ஒரு அமௌண்ட் போட்டுருவோம், அதோட இன்ட்ரெஸ்டோட வரும். என்ன இன்ட்ரெஸ்டோட வரும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வரும். ரெக்கவரிங் டெபாசிட்னா நம்ம ஒன் மந்தா டெபாசிட் பண்ணிட்டே இருப்போம், அது ஒரு மெச்சூரிட்டி பீரியட் ஆயிட்டு வர நம்மளுக்கு மொத்தமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வரும். which are prepayable after a period. ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்றோம்ல, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் அதுக்கு அந்த டெபாசிட்டோட ரிசிப்டும் நம்ம கைக்கு வந்துருமா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல. the rate of interest is higher than saving account. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேவிங் அக்கௌண்ட்டோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா கொடுப்பாங்களாம். அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, ஒரு டேட் முடியும், ஒரு டேட் இப்போ 1 இயர்னா அந்த 1 இயர் முடிய பீரியட் தான் நம்ம மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்லுவோம். the maturity the principal along with the interest for a fixed period is paid. ஓகேவா? the fixed period, இந்த ஃபிக்ஸ்டு பீரியட் தான் கேன் பி 1 month to 10 years வரை. நம்ம அந்த 10 years முடியும் போது அது மெச்சூரிட்டி பிரின்சிபலா மாறும். ஃபிக்ஸ்டு டெபாசிட் இஸ் a term deposit. இது ஒரு டேர்ம் டெபாசிட்னு சொல்லிக்கலாம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லிக்கலாம், டேர்ம் டெபாசிட்னு சொல்லிக்கலாம். நான் ஒண்ணு நான் வச்சுக்கோங்க.
இப்போ 1 to 10 years அப்புறம் வாங்கினாதான் அந்த முழு இன்ட்ரெஸ்டோட வாங்க முடியும். நடுவுல 2 months 2 years 3 yearsல வாங்கினா அதுக்கான நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது இது பண்ணி அதோட கிளைம் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்டை கிளைம் பண்ண முடியும். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறவங்கலாம் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மொத்தமா வர்றது அப்படியே எடுத்துக்கிறதுக்குலாம் ஃபியூச்சர் பீரியடுக்காக வெயிட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேவா? ரெக்கவரிங் டெபாசிட் இது ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி கிடையாதுனாலும் ரெக்கவரிங் மந்த்லியா எவ்ரி மந்த் ஃபார் ஏ 1 year வர ஆர் 5 years அது அக்ரீட் பீரியட். 1 year கூட இருக்கலாம், 5 year கூட இருக்கலாம். எந்த அக்ரீட் பீரியடும் 10 years 20 years எந்த அக்ரி பீரியடா இருக்கலாம் மந்த்லி டெபாசிட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் மோர் தென் சேவிங் டெபாசிட். இதுலயும் சேவிங் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். இப்போ நீங்க கரண்ட் டெபாசிட் எடுத்தீங்கன்னா கரண்ட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது, செக்யூ கிடையாது. ஒரு கரண்ட் டெபாசிட் ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு இது மட்டும் தான் இருக்கும். At the end of the period, the deposit amount along with the interest are returned to the customer. Period end ஆகும்போது கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பிரின்சிபலோட பிளஸ் இன்ட்ரெஸ்டோட வரும். எனி இன்ஸ்டிடியூஷன் கேன் ஓபன் ஆர்டி. எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணா ரெக்கவரிங் டெபாசிட் இது பண்ணிக்கலாம். மந்த்லி மைனராகவும் இருக்கலாம், ஸ்டூடெண்டாகவும் இருக்கலாம், கேன் பி ஓபன் இன் திஸ் அக்கௌண்ட். So granting loan and advance. The secondary primary function of commercial bank is lending money in order to earn interest income. Bank provides specific sum as loan which are payable along with the interest. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராண்டிங் லோன். இப்போ லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் இருக்கணும். அமௌண்ட் எப்படி வரும்? ஒரு டெபாசிட்டர் டெபாசிட் பண்ற அமௌண்ட்டை தான் அவங்க லோனா கொடுப்பாங்க. அதுவும் அட்வான்ஸ் மூலியமாவும் கொடுப்பாங்க. டிமாண்ட் லோன் should be repaid whenever demand வரும்போது. The term loan can be repaid after the agreed period. The advance or credit facility provided for a short period. இந்த அட்வான்ஸ்லாம் சொல்றாங்களா within a year, ஒரு 1 yearக்கு தான் அந்த அட்வான்சஸ் கிரெடிட் பண்ணுவாங்க, கடனா கொடுப்பாங்க. டு பிசினஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான். பிசினஸ் கம்யூனிட்டிக்கு 1 year அட்வான்ஸா கொடுப்பாங்க. But both terms are used interchangeably. ரெண்டு டேர்மும் interchangeably. ஸோ அட்வான்ஸ்ல ஓவர் டிராஃப்ட். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க தான் அந்த ஓவர் டிராஃப்டை எடுப்பாங்க. இப்போ பேங்க்ல பணமே இல்லை, 0 rupees இருக்கு, அவங்களால கடன் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சில பேர் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க, சில பேர் எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா கடன் எடுக்க முடியுமா? பிசினஸ் மூலயமா பண்றவங்களால ஓவர் டிராஃப்ட் எடுக்க முடியும். அங்கிருந்து ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா it is a credit facility extended mostly to the current account holding business community customer. It is arrangement reached between the bankers and the credit worthy customer. credit worthy customerக்கு கிரெடிட் கொடுப்பாங்க, which is காசே இல்லாம. such customer are allowed to overdraft where there is no balance. நான் சொன்னல பேலன்ஸே இல்லாம கூட which will be withdrawal, which will be overdraft up to the certain amount for a 3 months ஆகும், which can be withdrawal. It may be extended for a future period கூட overdraft பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். so cash credit, கேஷ் மூலமா கடன் கொடுக்கறத கேஷ் கிரெடிட்னும். so it is secured credit facility given mostly to business institutionக்கு தான் mostly credit security secured credit facility கொடுப்பாங்க. ஒரு ஆரம்பிக்கிறோம். ஸ்டாக் இன் எப்படி எல்லாம் கொடுப்பாங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல் மூலமா, ஃபர்னிச்சர், ஏதாவது tangible goods மூலமா, அத மாதிரி which can be cash credit கொடுப்பாங்க. or provide a collateral. A certain sum is allotted for a credit for a short period. ஒரு ஷார்ட் பீரியட் தான் அந்த கேஷ் கிரெடிட்டே கொடுப்பாங்க. interest is payable on an actual amount withdrawn. interest வட்டி
is payable on an actual amount withdrawal and not on a entire credit facility. Entire credit facility கொடுக்க மாட்டாங்க. It is repayable on demand. It is repayable on demand. ஓகேவா? So discounting of bill, business customers approaches bank to ஒரு பிசினஸா யோசிப்பவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அது எது மூலயமா கொடுக்கலாம்னா கமர்ஷியல் பில் மூலயமா கொடுக்கலாம், ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் மணி மூலயமா விச் கேன் பி டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் ஒரு பேங்க். ஒரு ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் 1 year, அதுக்கு மேல போகாது. இந்த டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் சொல்ல போனா இட்ஸ் a ஷார்ட் டேர்ம்க்கும் லாங் டேர்ம்க்கும் within 1 year னா which can be short term, with more than 1 year னா which can be long term credit instrument. ஆனா discount of bill கொடுக்கிறது ஷார்ட் டேர்மா தான் கொடுக்குறாங்க. Bank deduct the discount interest for the period mentioned in the bill and they release the balance amount to the trader. Bank deduct the discount interest for a period mentioned. இவ்வளோ period தான் which can be discounted. அதுக்கு மேல which be maturity அதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா which cannot be discounted. பேங்க் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. if the bill is dishonored, bounce ஆயிடுச்சு, செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, the bank கொடுக்காம இப்போ 5000 இருக்கு, 5000 அந்த ஒரு பிசினஸ் மேன் கொடுக்கல, அது கொடுக்காம இருக்கிறது தான் dishonoredனுவாங்க. the bank can recover, அதை கூட bank can recover the amount from the customer. அது கூட கஸ்டமர்கிட்ட இருந்து பேங்க் வந்து which can be withdrawn பண்ணிருப்பாங்க. unsecured credit, அதுதான் dishonored order தான் unsecured credit சொல்லுவாங்க. so loan என்ன? ஒரு லோன் பேங்க்ல இருந்து வாங்குறோம், எப்படி எல்லாம் வாங்குவோம்? 1 year வாங்குவோம், இல்லைன்னா 3 years வாங்குவோம். அதுக்கு மேல லோன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதான் ஷார்ட் டேர்ம் வித்தின் 1 year, மீடியம் டேர்ம் லோன் வித்தின் 3 to 5 அந்த இயர்ல ஆர் ப்ரொவைடட் கமர்ஷியல் பேங்க் அகெயின்ஸ்ட் எலிஜிபிலி கொலாட்டரல் டு த பிசினஸ் கன்சர்னுக்கு மட்டும் தான் விச் கேன் பி. அதான் 3 இருக்கு, முத்ரா லோன், அது மாதிரி லோன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குல்ல, ஹவுசிங் லோன்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனா மணி லெண்ட் ஃபார் டிஃபைன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் தான் 5 yearsஓ ஒரு 10 yearsஓ குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் தான் which can be லோன் கொடுப்பாங்க. வெரி லாங் டேர்ம் எல்லாம் லோன் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் repayable on a lump sum or in installment. இன்ஸ்டால்மெண்ட் மூலயமா 1 month இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா lump sum கொடுக்கலாம். interest is payable on an entire loan amount. ஜென்ரலா கமர்ஷியல் பேங்க்ல வந்து எப்படி எல்லாம் லோன் கொடுப்பாங்கன்னா ஹவுசிங் லோன் மூலயமா கொடுக்கலாம், இல்லைன்னா கஸ்டமர் லோன் மூலயமா கொடுக்கலாம், இல்லைன்னா வெஹிக்கல் லோன் மூலயமா கொடுக்கலாம், இல்லைன்னா எஜுகேஷன் லோன் மாதிரி மூலயமா கொடுக்கலாம், இல்லைன்னா ஜுவல்லரி லோன் மாதிரி கொடுக்கலாம். கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். இப்போ கிரியேஷன் ஆஃப் கிரெடிட்னா apart from the currency money issued by the RBI, the credit money in circulation created by a commercial bank. Who can create the money to the commercial bank, which is the RBI, influence economic activity of a country to a large extent. And the creation of credit இருக்கு, RBI கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க் வரும், அந்த கமர்ஷியல் பேங்க் இருந்து அந்த RBI கிட்ட போகும், which can be circulated. அதுதான் சொல்றாங்க, credit money of a commercial bank is for greater in volume than the currency money. currency moneyயோட கடன் கொடுக்கிற money தான் which can be greater ன்னு சொல்றாங்க. the volume, the purpose and the sectors to which is credit money is to be channelized. All this implemented by the commercial bank under the guidance of RBI. so இதெல்லாம் primary banks பத்தி பார்த்துட்டோம். advance accepting deposit, loan and advance and creation of credit, primary function. இப்போ secondary functionsல பார்க்கலாம். secondary functions agency function. agency மூலமா which can be loan create ஆகுது. the bank act as a agent of customer and certain service they are called agency service which are follow. so எது மூலமா agency function? transfer of fund, one place to another place fund போகுது, demand draft, bank check, traveler check and help in transfer from one place to another place.
ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் போகும்போது அந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன் ஆகும். பீரியட் பேமெண்ட் ஆஃப் premium rent which can be agency function down after instruction from the customer bank under the monthly payment of insurance premium telephone bills பீரியடா பேமெண்ட் பண்ற இது பிரீமியமா ரெண்டோ இதுவோ which can be பிரீமியம்னா என்ன ஃபர்ஸ்ட் பிரீமியம்னா ஒரு அமௌண்ட் which can be ஒரு ஹைலியா இருக்கும் ஆனா எல்லாமே டெஃபினட்டா இருக்கும். ஒரு 50 ருபீஸ் எடுத்தோம்னா பிரீமியமா இருக்கு, நெக்ஸ்ட் 50 ருபீஸ் பிரீமியமா இருக்கும், விச் அது கீழே இருக்கிறத 20 30 அது cannot be பிரீமியம். 50ன்றது ஒரு பிரீமியம். அதான் சொல்றாங்க பீரியட் பேமெண்ட் ஆஃப் பிரீமியம் ரெண்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். Bank prepare the annual income tax return on behalf of the customer and provide income tax related advice to them. இன்கம் டேக்ஸ் ஒரு பேங்க் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா கஸ்டமருக்கு சொல்லிடுவாங்க இது மாதிரி ஆனுவல் இன்கம் டேக்ஸ் இப்படி இருக்கு, அதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க எப்படியெல்லாம் ரிசால்வ் பண்ணலாம் எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். யா பேங்க் பை அண்ட் செல் ஃபாரின் கரன்சி ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர். பை ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பேங்க்குக்கும் என்ன சம்மதம்னா இப்போ ஏதாவது பேங்கிங் கரன்சி ஃபாரின் கரன்சியோ ஃபாரின் பையோ பண்றோம் which can be யாருக்காக பண்றாங்க கஸ்டமர்ஸ்க்காக which can be டீல் பண்றது ஒரு பேங்க். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் act as a correspondent. Bank act as a correspondent of customers and receive travel ticket, passport. Yeah. General utility functions. In addition to primary, secondary, and agency, commercial bank offers some services for general welfare of the customers. எதமா general welfare of the customers? They are called general utility services. ஒரு general welfare to the customers எதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா issue of demand draft and banking check கொடுக்குறாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்குறாங்க, பேங்க் செக்யூஸ் கொடுக்குறாங்கன்னா which can be general utility function தானே. accepting bill of exchanges behalf of customers. accepting safety locker. இப்போ ஒரு நகை போடுறோம் கோல்டு வந்து லாக்கர்ல வைக்கிறோம், பேங்க் லாக்கர்ல வைக்கணும் which can be general utility function தானே. டிராவலர் செக்யூ கொடுக்குறாங்க, இங்க இது வேற எங்கேயாச்சும் இது பண்றோம் அதுக்கு டிராவலர் செக்யூ கொடுக்குறாங்க, கிஃப்ட் செக்யூ கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். ஸோ எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷனா இப்போ முன்னாடி எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கும்போது பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மணி டு மணி ஆர் சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் ஆர்பி டு கஸ்டமர்ஸ், கமர்ஷியல் பேங்க் டு கஸ்டமர்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ மொபைல் மூலயமா லேப்டாப் எலக்ட்ரானிக் மூலயமா பண்றதுதான் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இன்டர்நெட் மூலயமா தி சர்வீஸ் இஸ் டிராஃப்ட் செக்யூ அண்ட் அதர் எது வேணா டிராஃப்ட் செக் பண்றது கூட பேங்க் மூலயமா இருக்கு. அதான் நெஃப்ட் தெஃப்ட் அதெல்லாம் பார்ப்போம். டிராஃப்ட் டிமாண்ட் டிராஃப்ட் அது மாதிரி டிராஃப்ட் பண்றதுக்கு ஓவர் டிராஃப்ட் அது மாதிரி டிராஃப்ட் பண்றது கூட which can be transfer of fund எது மூலயமா இன்டர்நெட் மூலயமா பண்ணிக்கலாமா. ஸோ நெஃப்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெஃப்ட்னா என்ன, அடுத்தது நெஃப்ட்னா என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டா பாருங்க. 2005ல தான் அந்த நெஃப்ட்ன்றது லான்ச் பண்ணாங்க. யார் லான்ச் பண்ணா, ஆர்பிஐ லான்ச் பண்ணாங்க. எதுக்காக, எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்காக லான்ச் பண்ணதுதான். எந்த நோக்கத்துக்காக, பல்க் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்காக. இந்த நெஃப்ட் அந்த யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். யாருமே விச் கேன் பி மெயின்டைன் நெஃப்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த பேங்க் பிரான்ச்சஸ். அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரியல் பேசிக் டைமா இருக்கும், டைம் பேசிக்ஸா இருக்கும். அந்த டைம் பேசிக்ஸ் வந்து 8 AM to 7:30 PM குள்ள which can be transaction பண்ணிக்கலாம். 23 செட்டில்மெண்ட் ஆல் அலோட் இன் 23 வாட்டி
which can be 23 வாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வேற ஆளுக்கு அனுப்புறதோ இல்லைன்னா இதுக்கு பண்றதோ 23 செட்டில்மெண்ட் அலோடட். ஆனா பல்கா அமௌண்ட் பண்ணணும். நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் நாட் அலோட் இன் சண்டே அண்ட் பேங்க் ஹாலிடே. பேங்க்குன்னு ஒரு ஹாலிடே இருக்கும், அதுல வந்து கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி தான் பேங்க்குன்னு ஒரு ஹாலிடே இருக்கும், அங்க அப்போ வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, செட்டில்மெண்ட் பண்ண முடியாது சண்டே. ஓகேவா? போத் நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் இந்த ரெண்டு இதுமே யூசஸ் ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோடு தான், which can be அந்த ஐடென்டிஃபை பிரான்ச் பேங்க் பிரான்ச்சஸ் தான். இப்போ 11 டிஜிட் ஆல்பபெட்டிக் கோட் இருக்குமா, அதுதான் அந்த பேங்கோட பிரான்ச்சஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு இதுல பண்ணிட்டு தான் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்க்கு நம்ம வந்து இங்க இருந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ 11 டிஜிட்டுக்கு கீழே இருக்கு இல்லைன்னா வேற மாதிரி இருக்கு அதுக்கு மேல இருக்குன்னா இட் இஸ் அ ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்டிஜிஎஸ் இதுக்கு அடுத்தது வந்து நெஃப்ட் டிரான்சாக்ஷன் கம்மியா இருக்கனால ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இது பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2005ல பண்ணாங்க, அது வந்து 2030ல பண்ணாங்க ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ரியல் பேசிக் டைம் அதே மாதிரி தான் ஒன் பேங்க்ல இருந்து அடுத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வித்தவுட் ஆடிங் எனி அதர் டிரான்சாக்ஷன். வேற ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஒன் பேங்க் டு அனதர் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அது வந்து 9 to 4:30 PM வீக்லி. சாட்டர்டே மட்டும் 2 PM வரை இருக்குமா. 4:30க்கு அப்புறமும் 2 PM வரை இருக்குமா. 4:30ன்றாங்க, அதுக்கு முன்னாடி 2 PMல க்ளோஸ் ஆயிடும் அதுக்கப்புறம். ஸோ வீக்கெண்ட்ல சண்டே இருக்காது சொல்லுங்க. சண்டே அண்ட் பேங்க் ஹாலிடே நாட் அலோடட். மினிமம் 2 lakh வரை, மினிமம் 2 lakh மேலதான் டிரான்சாக்ஷன் பண்ணணுமா, அது மினிமம் 2 lakh மேலதான் டிரான்சாக்ஷன் பண்ணணுமா, மேக்ஸிமம் எவ்வளவுன்னு தெரியல. ஆர்டிஜிஎஸ் ரூட்ஸ் அபவுட் 60,000 டிரான்சாக்ஷன், 60,000 டிரான்சாக்ஷன் பண்ணலாமா, வர்த் 2.700 மில்லியன் வர்த் அவ்வளவு பண்ணலாமா. கவர் அண்டர் 52,000 பிரான்ச்சஸ் இருக்கான் இந்தியால. located in 10,000 city. இந்த 52,000 branches 10,000 cities and towns which has been located. So mobile banking na நார்மலா தெரியும். மொபைல் பேங்கிங் which can be ஸ்மார்ட் போன் மூலமா இது பண்றதா மொபைல் பேங்கிங். அது பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஸ்மார்ட் போன் மூலமா கஸ்டமருக்கு கேன் பி ஆப்ரேட்டட். ஜிபே, யூபிஐ அது மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது நெட் பேங்கிங் அது மாதிரி கூட டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்னா ஏடிஎம் இதெல்லாம் ஒரு கார்டு கிவன் நம்மளுக்கு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்ல. இப்போ சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, பிளஸ் செக் கொடுப்பாங்க. இது வந்து மணி வித்ட்ரால் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பாஸ்ட் டிரான்சாக்ஷனும் which can be செக் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு ஒரு கார்டு which can be purchase of goods and services where in India if the shop swiping machines facilities இருக்கும். ஸோ டெபிட் கார்டு மூலயமா which can be purchase பண்ணிக்கலாம், which can be swipe பண்ணி purchase பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டோட ரெண்டு கார்டு தான் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு bank issues credit card to customers and others eligible persons. With the card, the holder can purchase goods and services on credit in a shop in India. இப்போ இந்த கிரெடிட் கார்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு வேலை பார்க்கறாரு, ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. அந்த கம்பெனில அவரோட மந்த்லி சேலரி 20,000 இருக்கு. அந்த 20,000 பேங்க்குக்கு 20,000 தெரிஞ்சிச்சு. உங்க பேங்க்ல மாசம் மந்த்லி அந்த அக்கௌண்ட்ல இருந்து 20,000 which can be அங்கிருந்து வித்ட்ரால் ஆகி இது வருது. ஸோ அவங்கவுங்களுக்கெல்லாம் which can be பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டுன்னு பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. காசு இல்லாம பணம் எடுத்துக்கலாம், அந்த பணத்தை காசு டெபிட் ஆயிட்டோட அது வந்து வாங்கிக்கலாம்.
அதுக்கு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வட்டி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும். 500 5000 இருந்தா 10 ஒரு 20 rupees இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஒரு 1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இல்ல 2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்தியால. The credit limit is fixed by the issuing bank. The credit limit is fixed by the issuing bank. The bank தான் which has been issue பண்றது சொன்னல, அதேதான் based on the income of the card holder. அதேதான் சொல்றோம். ஒரு பேங்க் ஒரு கம்பெனில ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 20,000 37 அவர் based on the இதுக்கு தான் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டு வச்சு வாங்கிக்கலாம், which has been disadvantage இன்ட்ரெஸ்டோட. So in the debit card, credit card, which is better na? Debit card is a better. But ஆனா credit card மூலமா EMI அது மாதிரி கடன் வாங்கிக்கலாம். அதனால better சொல்லலாம். ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல் ஆகும் credit cards. So thank you. அவ்வளவுதான்.